இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஹோசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தாவீதின் மைந்தனே ஹோசன்னா, ஹோசன்னா, சாலேமின் ராஜாவே ஹோசன்னா, ஹோசன்னா, தாவீதின் மைந்தனே ஹோசன்னா, ஹோசன்னா, சாலேமின் ராஜாவே ஹோசன்னா, 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 ஹோசன்னா. நிஜமான ராஜா வந்தார், ஏரோது அலறி போனார், சகரியா சொன்னது போல சரியாக நடக்குது பாரு, ஊரெல்லாம் அவரின் பின்னே திரண்டோடி போகுது பாரு. உயர்ந்திடும் நேரம் வந்தார், போகாமல் என்ன செய்யும்? ஹோசன்னா, 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 ஹோசன்னா. பணிவாக கல்லை மேலே நெஞ்சியா வருவதை பார்த்து ஒரு காத போலே கும்மல் தடுக்காமல் என்ன செய்யும்? ஈசாயன் வாரிசு வந்தா சபையேனோ தடா சொன்னது, புகழ்வோரே தடுத்தா போதும் கல்கூடா போட்டு தானாய். ஹோசன்னா, 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 ஹோசன்னா. ஜெபவீடு ரெண்டு வேண்டார், ஒரு பால கொள்ளை எடுத்தார், உபதேசம் செய்ய வந்தா உரிமை உனக்கு வேண்டா, தோட்டத்தின் அதிபதி என்றா துரும்பாக்கி கொள்ளவு செய்வா, உருண்டு வரும் கண்மலை அவரை தெரியாமல் இருப்பது முறையா? ஹோசன்னா, 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 ஹோசன்னா. யோவான் 16:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார் என்பதே. ஆமென். இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிப்பு என்றால் அது மீட்கப்பட வேண்டும். மீட்பு என்றால் ஏதோ பாவத்தில் இருந்து அல்லது அடிமைத்தனத்தில் இருந்து இந்த உலகம் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகம் விடுதலை பெற வேண்டுமே ஆனால் நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கின்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே எந்த மனுஷனாய் இருந்தாலும், எந்த மதத்தினராய் இருந்தாலும், எந்த இனத்தினராய் இருந்தாலும் பாகுபாடின்றி இயேசு அவர்களுக்காக ரட்சிப்பை, சந்தோஷத்தை, சமாதானத்தை தரும்படியாக நம்முடைய இரத்தத்தையே சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவ மன்னிப்பு இல்லாமல் சொர்க்க வாழ்வு நமக்கு இல்லை. இந்த உலகத்திலே நாம் செய்கிற நன்மைக்கு தக்கதாக தீமைக்கு தக்கதான ஒரு பலன் நமக்கு மரணத்துக்கு பிறகு உண்டு. நாம் செய்கிற தீமையை கடவுள் மன்னித்து அவருடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார். அவர் மீது நாம் விசுவாசம் வைத்தால் அவர் நம்மை ரட்சிப்பார். அவர் மீது நாம் விசுவாசம் வைத்தால் அவர் நம்மை வழி நடத்துவார். அந்த இயேசுவின் அன்பை சொல்லும்படி வந்திருக்கிறோம். அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல எருசலேம் பவனியிலே குருத்தோலைகளை கையில் பிடித்துக் கொண்டு முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். அதே நிகழ்வை இந்த நாளிலே இந்த தெருக்களிலே நாங்கள் நிகழ்த்துகிறோம். இயேசு உங்களையும் ஆசீர்வதிப்பார். இயேசு ராஜாவுக்கு
இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர், கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர். பாடல் எண் 3. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38ஆம் வசனம். பண்டிகையின் நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். விசுவாசமாய் இருக்கிறவருடைய வாழ்விலே ஜீவ நதிகள் ஓடும். இந்த உலகத்திலே நாம் தாகத்துக்காக தண்ணீர் அருந்தவும் நம்முடைய தாகத்தை தீர்த்துக் கொள்ளவும் பல நிலைகளிலே நாம் பிரயாசப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நம்முடைய உடல் ரீதியான தாகத்தை அல்ல, உள்ளம் ரீதியான தாகம். நம்முடைய உலகத்திலே பண தேவைகள் உண்டு, பொருளாதார தேவைகள் உண்டு. எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவின் சமாதானம் நமக்கு தேவை. இந்த சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அன்புள்ள ஆண்டவர் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களை வித்தியாசம் பார்ப்பதில்லை. உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், ஏழை, பணக்காரர், கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாதவர் என்று ஆண்டவர் வித்தியாசம் பார்க்கிற தெய்வம் அல்ல. ஏனெனில் அவர் கடவுள். அந்த கடவுள் தான் நம் எல்லாரையும் படைத்திருக்கிறார், நம் அனைவரையும் உருவாக்கி இருக்கிறார். அவரிடத்திலே வித்தியாசம் இல்லை. இந்த கடவுள் தான் இதை செய்வார், இந்த கடவுள் இதை செய்ய மாட்டார் என்ற பாகுபாடும் இயேசுவிடத்தில் இல்லை. அவர் எல்லாருக்குமான தெய்வம். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாராய் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். அந்த இயேசுவின் அன்பை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறோம். ஒருவேளை எங்களோடு நீங்கள் இணைந்து இயேசுவை அழைக்காவிட்டாலும் உங்களுடைய உள்ளத்திலே, தனிமையிலே, இல்லத்திலே இயேசு என்னும் நாமத்தை உச்சரித்தால் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவரை வெளிப்படையாய் அறிக்கை செய்தவர்களை விட அவரை மறைமுகமாய் அறிக்கை செய்து விசுவாசித்தவர்கள் அதிக பேர் உண்டு. அதனால் தான் இந்த உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்தவ அன்பு பரவி இருக்கிறது. அந்த இயேசுவின் அன்பு உங்களுடைய உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் பரவ ஆண்டவர் கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவருடைய தேவையை சந்திப்பாராக. அல்பாவோமே அவருக்கு அல்லேலூயாவே. கல்மனதோடே சொல்கிறேன்,
நிற்பனேன் பூமுடி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே அல்லேலூயாவே வேதபாடம் ஓமேகாவே அல்லேலூயா வேதபாடம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5ஆம் வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நாமோ நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். Hosanna, 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 Hosanna. பணிவாக கல்லை மேலே மெசியா வருவதை பார்த்து ஒரு காதா போலே கும்மல் தடுக்காமல் என்ன செய்யும்? ஈசாயின் வாரிசு வந்தா சபையேனோ தடா கொண்டது. புகழ்வோரை தடுத்தால் போதும் கல்கூடா போட்டு தானாய். ஓசன்னா 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 ஒரு பாடல் கொள்ள எடுத்தார் உபதேசம் செய்ய வந்தார். உரிமை உலகே உயர்ந்தார். தோட்டத்தின் அதிபதி வந்தார். துருவாக்கி கொள்ளவும் செய்வார். கண்மலை அவரை தெரியாமல் இருப்பது முறையா? ஓசன்னா 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 ஊழியரை கொள்ளுங்களே ஒழிய மாற்றம் தளவற்ற கண்கலக பாவிகள் நம்மை தாயாக அடைகள் வந்தார். கடலாளர் கழுவ கண்ணு நிறமிருந்தா ஒண்ணு பகையில் பஸ்காவின் பண்டிகை நாடு சிறுவைக்கை கொண்டு சென்றார். ஓசன்னா 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 கைந்தனே ஓசன்னா ஓசன்னா தானே மின்றாவே ஓசன்னா 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 தாவீதின் கைந்தனே ஓசன்னா ஓசன்னா தானே மின்றாவே ஓசன்னா ஓசன்னா நிஜமான ராஜா வந்தார். ஏரோது அலறி போனார். சகரியா சொன்னது போல சரியாக நடக்குது பாரு. ஈராயின் போகுது பாரு. உயிர் தேடும் நேரம் வந்தார். போகாமல் என்ன செய்யும்? ஓசன்னா 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 பணிவாக கல்லை மேலே மெசியா வருவதை பார்த்து ஒரு காதா போலே கும்பல் தடுக்காமல் என்ன செய்யும்? ஈசாயின் வாரிசு வந்தால் தவேனோ தடா சொல்லுது. ஒருவரை தடுத்தால் போதும் கல்கூடா போட்டு தானாய். ஓசன்னா 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 ஓசன்னா. யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளிவிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் மறைத்தால் நாம் நம்மை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வஞ்சிக்கிறவர்கள் என்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். நான் நீதிமான், நான் பாவம் செய்யாதவன், நான் பரிசுத்தவான் என்று இந்த உலகத்திலே நாம் யாரும் சொல்ல முடியாது. அது யாராய் இருந்தாலும் நமக்குள்ளே பாவத்தின் சாயல் இருக்கிறது. பாவத்தினாலே இந்த உலகம் உண்டானது போல பாவத்துக்குள்ளே நாமும் பிறந்திருக்கிறோம். ஆனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு இயேசு கிறிஸ்து ஒருவரால் முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவரால் நமக்கு இரட்சிப்பை தர முடியும். ஏன் நான் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். பாவம் என்பது நம்மை அழிவுக்கு நேராய் இழுத்து செல்லும். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகுமே ஆனால் நம்முடைய மரணத்துக்கு பிறகு இரண்டு வாழ்க்கையை எல்லா சமயமும் சொல்லுகிறது. கிறிஸ்தவ சமயமும் மற்ற எல்லா சமயங்களும் சொல்லுகிறது. ஒன்று நமக்கு சொர்க்கம், இன்னொன்று நரகம். ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள்ளே அல்லது பரலோகத்துக்குள்ளே செல்ல வேண்டுமானால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அது மன்னிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய செயல்களினாலே அல்லது நம்முடைய பலிகளினாலே, நம்முடைய காணிக்கையினாலே அல்லது நம்முடைய பொருத்தனைகளினாலே, நாம் செய்கிற உலக பிரகாரமான சடங்குகளினாலே நம்முடைய பாவங்கள் ஒரு நாளும் மன்னிக்கப்படாது. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட குற்றமற்ற மனிதருடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய இரத்தத்தையே சிந்தி நமக்காக தம்மையே பலியாய் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராகவும் இருக்கலாம். என்னுடைய பாவத்தினாலே எனக்கு இந்த வியாதி வந்திருக்கிறதோ, என்னுடைய பாவத்தினாலே என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இல்லையோ, என்னுடைய பாவத்தினாலே இந்த கஷ்டங்களை நான் சந்திக்கிறேனோ என்று நீங்கள் எண்ணினால், இயேசு என்ற வார்த்தையை உச்சரித்து இயேசுவே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொன்னால் உடைய பாவங்களை மன்னிப்பார். உடைய குடும்பம் ஆசீர்வாதமாயிருக்கும். உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருப்பார்கள். நீங்கள் இந்த உலகத்துக்கு சாட்சியாய் இருக்க முடியும். அப்படிப்பட்ட இயேசுவின் அன்பு உங்களுக்காக இந்த நாளிலே சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, கர்த்தரி நாமத்தினாலே வந்தவர், கர்த்தரி நாமத்தினாலே வந்தவர், கர்த்தரி நாமத்தினாலே வந்தவர்.
சந்தோஷமே இயேசு அண்ணனை கண்டினால் ஆனந்தமே. வேத பாடம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர் பரி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். பாலகர் எல்லாரும் கூடி பரமராஜனை தேடி, பாலகர் எல்லாரும் கூடி பரமராஜனை தேடி, ஆடி பாடி அவன் நாமத்தை போற்றுங்கள், ஆடி பாடி அவன் நாமத்தை போற்றுங்கள். மண்ணோயிரை மிகவும் கண்ணுயிரை வந்த மண்ணோயிரை மிகவும் தன்னோயிரை அவன் பொன்னுலகாதிபதிக்கு சோத்திரம், பொன்னுலகாதிபதிக்கு சோத்திரம். ஆதியிலே ஆதாம் ஏவாள் அடைந்த பாவ குணத்தை, ஆதியிலே ஆதாம் ஏவாள் அடைந்த பாவ குணத்தை அகற்றி போட வந்தவர்க்கு சோத்திரம், அகற்றி போட வந்தவர்க்கு சோத்திரம். குமாரன் ஜோதி பரிசுத்தவிக்கே, சுந்தர குமாரன் ஜோதி பரிசுத்தவிக்கே, வந்தனம் ஆனந்தம் எங்கள் சுவாமியே, வந்தனம் ஆனந்தம் எங்கள் சுவாமியே. பாலகர் எல்லாரும் கூடி பரமராஜனை தேடி, பாலகர் எல்லாரும் கூடி பரமராஜனை தேடி, ஆடி பாடி அவன் நாமத்தை போற்றுங்கள், ஆடி பாடி அவன் நாமத்தை போற்றுங்கள். பாடல் 9. பவனி வராரே, பவனி வராரே, பவனி வராரே, பவனி வராரே, பவனி வராரே, பவனி வராரே. பக்கபதினாயிரமே பவனி பாரவே, பக்கபதினாயிரமே பவனி பாரவே, பவனி பாரவே. வெக்கவே ஓசனாவசி கொடிகள் நீரவே, வெக்கவே ஓசனாவசி கொடிகள் நீரவே. பவனி வராரே, பவனி வராரே, தேவன் பவனி வராரே. கொடுத்தோரை ஞாயிறென்று கோடிடுவோமே, கொடுத்தோரை ஞாயிறென்று கோடிடுவோமே, கோடிடுவோமே. கொடுத்தோரை கைபிடித்து பாடிடுவோமே, கொடுத்தோரை கைபிடித்து பாடிடுவோமே. பவனி வராரே, பவனி வராரே, தேவ பவனி வராரே. மோசமுதலானவத்தாம் தாசராகவே, மோசமுதலானவத்தாம் தாசராகவே, தாசராகவே. மோசமுள்ள நேசருக்கு ராஜாகவே, மோசமுள்ள நேசருக்கு ராஜனாகவே. பவனி வராரே, பவனி வராரே, தேவ பவனி வராரே. யூதகுல காரியாய் பாட்டு காட்டியே, வேதப்பாடம் 1ஆம் அதிகாரம் 14-15. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்பையும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய் பெருகிற்று. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்பும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவிகள் என்பவர் யார்? பாவம் என்பது எது? பாவம் இந்த உலகத்திலே எதையெல்லாம் நாம் மறைமுகமாக செய்கிறோமோ, எதையெல்லாம் நாம் இந்த உலகத்திலே பயத்தோடு செய்கிறோமோ, அவைகளெல்லாம் பாவம்.
இயேசு இந்த உலகத்திலே வந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாய் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே ஆதாமையும் ஏவாளையும் முதல் மனிதர்களாக கடவுள் படைத்தார். கடவுள் படைத்த இந்த ஆதாமும் ஏவாளும் கடவுளோடு இருந்த பொழுது அவர்கள் வெளிப்படையாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் தனிமை கிடைத்த பொழுது கடவுள் செய்யக்கூடாது என்றதை செய்து பாவத்திலே வீழ்ந்தார்கள். எப்பொழுது கடவுள் நம்மை இதை செய்யாதே, இதன்படி நடக்காதே, இது தவறு என்று உணர்த்துகின்றாரோ அப்பொழுதெல்லாம் அதை விட்டு வெளியே வருவோமையானால் பாவத்தை விட்டு நாம் விடுபட முடியும். கடவுளுடைய கற்பனையை மீறி, கடவுளுடைய கட்டளையை மீறி நாம் இந்த உலகத்தில் எதை செய்கிறோமோ அது பாவம். அந்த பாவம் வெளிரங்கமாய் செய்யப்பட மாட்டாது, அந்த பாவம் மறைமுகமாய் இருக்கும். ஒரு நாள் மறைமுகமான பாவம் வெளிச்சத்துக்கு வரும். இந்த வெளிச்சத்துக்கு வரும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற பரலோக வாழ்வை, சொர்க்க வாழ்வை நாம் இழந்து விடுவோம். அது நம்மை அழிவுக்கு நேராய் தள்ளிவிடும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நானே உன் பாவங்களுக்கு பரிகாரி. உன் பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தின ஒரே தெய்வம் இயேசு தெய்வம். பல அவதாரங்கள் இந்த உலகத்திலே வந்திருக்கலாம், பலர் அவதாரமாய் வந்திருக்கலாம், பலர் இன்னும் அவதாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவரே அவதாரமாய் வந்து நமக்காய் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம், இன்றும் உயிரோடு இருக்கிற தெய்வம், நம்முடைய பாவங்களுக்காக நம்மை மீட்ட ஒரே தெய்வம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு தான் இங்கு குருத்தோலைகளை கையிலே பிடித்திருக்கிற எங்களுடைய வாழ்வின் பலன். ஒருவேளை உலக பிரகாரமாக நாங்கள் ஓடினாலும் இயேசு இல்லையானால் எங்களுடைய வாழ்வு இல்லை, இயேசு இல்லையானால் எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, இயேசு இல்லையானால் எங்களுக்கு நிம்மதி இல்லை. அந்த இயேசு உங்களையும் நேசிக்கிறார், அந்த இயேசு உங்களையும் அன்பு கூறுகிறார். அந்த இயேசு உங்களுக்காகவும் சிலுவையிலே தன்னுடைய 2 கரங்களிலே ஆணிகளையும் 2 கால்களிலே ஆணிகளையும் விழாவிலே குத்தப்பட்டவராக சிலுவையிலே தொங்கினார். அவருடைய உடலிலே இருக்கிற கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தி மீட்பை தந்திருக்கிறார். மனிதன் பாவத்தோடு மரிக்க ஆண்டவர் விரும்பவில்லை, அவன் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தை இயேசு உங்களுக்கும் தருவார். நீங்கள் இருக்கிற இடத்திலே, உங்களுடைய உள்ளங்களிலே இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை ரட்சியும் என்று சொன்னால் அவர் மத பேதங்களை தாண்டி, மனித பேதங்களை தாண்டி நமக்கு உதவி செய்கின்ற ஆண்டவர். அந்த ஆண்டவருடைய அன்பு என்றும் மாறாது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர், கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர், கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர். பாவமதை போக்கவும் நீ பாவியை கை தூக்க, பாவமதை போக்கவும் நீ பாவியை கை தூக்கவும்,
உத்தம சத்திய நித்திய கத்தரை உத்தம சத்திய நித்திய கத்தரை எழுந்து வாரிலோ பவனி வாரிலோ ஜெயலட்சுமி வாரிலோ சீக்கிரம் எழுந்து வாரிலோ பங்கிருந்த பஞ்சனையின் சேகம் வஞ்சக பங்கிருந்த பஞ்சனையின் சேகம் வாழ்மையோரை செய்கோ ஞானத்தோடு கந்தமையின் மந்தமெல்லாம் வாரிலோ வாரிலோ தேவ பவனி வாரிலோ சீக்கிரம் எழுந்து வாரிலோ. பாடல் ஒன்று. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. பவனி செல்கின்ற ராஜா நாம் பாடி புகழ்வோம் நேசா. அவனி வழியிலே மணி பெரிய ஆனந்தம் பரமானந்தம். அவனி வழியிலே மணி பரமானந்தம். பவனி செல்கின்ற ராஜா பாடி புகழ்வோம் நேசா. எருசலேமின் பலியே சுரரிசையுள்ள நிதியே. எருசலேமின் பலியே சுரரிசையுள்ள நிதியே. மனதிரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். கர்த்தருக்கு வழியை ஆயப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை சேவை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்தராக, ஒரு குற்றமற்றவராக இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இந்த உலகத்திலே சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்கும்படியாக வந்தார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உள்ளத்தை நம்முடைய உள்ளத்திலே அவரை நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்குகின்றார், நம்முடைய பாவங்களை விடுதலையாக்குகின்றார். அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஆண்டவர் சொந்த இரத்தத்தை சிந்தின ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய பாவங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். Suri
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 மற்றும் 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்த நாமம், சாப பிசாசை துரத்திட்ட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இந்த நாமம். பாடல் 2, பாடல் எண் 2. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாசமுள்ள இசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். டாலர் வீணையோடு கூடி பாதை முத்தி செய்வோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. ஆமென். இயேசு ராஜா இந்த உலகத்திலே நம்மை மீட்கும்படியாக இரட்சகராக, மீட்பராக, சமாதான பிரபுவாக இந்த உலகத்திலே அவதரிக்கிறார். அவருடைய பிறப்பு, அவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி, சந்தோஷம் நம்முடைய வாழ்விலே நிறைவாய் இருப்பதற்கு கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். இந்த நாட்களிலே ஆண்டோடைய அன்பை பெற்றுக்கொண்ட நாம், ஆண்டோடைய அன்பை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துடைய அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பு. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வாழ்க்கையிலே விடுதலை உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. அவர் தருகின்ற மீட்பை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அந்த இயேசு கிறிஸ்து தருகின்ற மெய்யான சந்தோஷமும் சமாதானமும் உங்களுடைய இல்லங்களையும் வேண்டுமானால் நீங்கள் இருக்கிற இடங்களிலே இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை ஆசீர்வதியும், இயேசுவே எனக்கு சமாதானத்தை தாரும் என்று சொல்லி நம்ம இயேசுவின் கடத்தை அர்ப்பணித்தால் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருவார்.
அப்படிப்பட்ட இயேசுவின் அன்பு எப்பொழுதும் உடைய வாழ்வில் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. இயேசு ராஜாவுக்கு, இயேசு ராஜாவுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, தாவீதின் குமாரனுக்கு, கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர், கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர். பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் செல்லவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 7-8. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவரும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமேன். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் உமைகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவலம் பற்றினார். ஆமேன். தாவீதின் மைந்தனே ஓசன்னா ஓசன்னா, வாரினின் ராஜாவே ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் மைந்தனே ஓசன்னா ஓசன்னா, தாவீதின் ராஜாவே ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ஓசன்னா ஓசன்னா, ராஜா வந்தான், ஏரோதே அலறி போனான், சகரியா சொன்னது போல சரியாக நடந்துவாரு, ஊரெல்லாம் ஓடிட்டு போகுதுவாரு, உயிரிலும் நேரம் வந்தான், போகாமல் என்ன செய்யும், ஓசன்னா ஓசன்னா, 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 பணிவான கல்லை மேலே மேசியா வருவதை பார்த்து ஒரு கால போலி கும்பல் தடுக்காமல் என்ன செய்யும், ஈசாயின் காலுக்கு வந்தால் தொழிலோ தடா சொல்லுது, புகழ்வோரை கண்டால் போதும் கல் கூட போற்றும் தானாய், ஓசன்னா ஓசன்னா, 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 ஓசன்னா ஓசன்னா. தாவீது என்பீர் என்றார், ஒரு பாடோ கொள்ளையடித்தார், உபதேசம் செய்ய வந்தார், உரிமை உனக்கேறி என்றார், தோட்டத்தின் அதிபதி வந்தார், உரமாக்கி கொள்ளும் செய்வார், கொண்டு வரும் கண்மலை அவரே செய்யாமல் இருப்பது முறையா, ஓசன்னா ஓசன்னா, 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 ஊழியனை கொல்லும் தொழிலே ஊழியமாய் கொண்டன கொண்டு தங்களுங்க பாவிகள் உண்மை தாயாக அணுகவே வந்தார், கையவர் கண்டும் தெரிந்தது கொள்ளும் பகையில் பஸ்காவின் பண்டிகை நாளில் நிலுவைக்கே கொண்டும் சென்றார், ஓசன்னா ஓசன்னா, 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 ஓசன்னா ஓசன்னா. வேதப்பாடம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 18-19. மரித்தேன்,
ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். நம்முடனும் வேலையோடும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரினால் பாவங்களை போக்கின துதியுங்கள். எக்காலமும் கைக்காலமும் உலகில துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். பொய்யனை என்றவெல்லாம் அழித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே மழைமழை துதியுங்கள். அக்கினியாய் கல்மழை உடைமொழி துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனே அவர் பணியே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எனவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆதியும் அந்தமும்